நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அடங்காத கிரகம் ஆட்டமே இங்க மாறப்போகுது. ஓடப்போகும் ரணருண ரோகம். காரணம் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டினுடைய விரிவான விளக்கமான பலனை இன்றைய பதில உங்களுடைய நட்சத்திரத்துக்காக பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. இல்லை நம்ம சேனல் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு, பார்க்காதவங்க சேனல் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தமிழ் வருடம் மொத்தம் 60 வருஷம் இருக்குங்க. இந்த 60 வருடங்கள்ல இப்போ குரோதி வருடம் நடந்துகிட்டு இருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி முடிந்து அதற்குண்டான முடிவு வந்து விஸ்வாசுவ தமிழ் வருடம் பிறக்க போகிறது. ஏப்ரல் 14 திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்குது. ஸோ குறிப்பிட்ட துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா ராகு பகவான். ஸோ இந்த ராகு பகவானால நிறைய மாற்றங்கள், நிறைய திருப்பங்கள் இந்த வருடம் நிறைய நபருக்கு நடக்க போகுது, நிறைய ராசிக்காரங்களுக்கு. அதுல உங்களுக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது. ஸோ மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் என்றால் அது சனி பகவான். அவர் உங்களுடைய கும்பராசியிலிருந்து இடம்பெயர்ந்து மீன ராசிக்கு மார்ச் 29 தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே பயிற்சி அடைஞ்சிருந்தார். தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு 3 கிரக பயிற்சி நடக்க போகுது. அதுல ராகு, கேது, குரு. ஸோ அடுத்த மாசமே, அதாவது ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுனா மே மாசமே ராகு, கேது, குரு பயிற்சி நடக்குது. இதுல குறிப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அப்படின்னா கேது பயிற்சி. உங்களுடைய மீனராசிக்கு 7ஆம் வீடு கன்னி, அந்த 7ஆம் வீட்டு இருந்த கேது மே மாதம் பயிற்சி 6ஆம் இடம் சிம்மத்துக்கு போறாரு. ஜென்மத்தில் இருந்த ராகு 12ஆம் இடம் கும்பத்துக்கு போறாரு. இந்த ஒரு நிலைப்பாடுல குறிப்பிட்டு உங்களுடைய நட்சத்திராதிபதி சனிவான் உங்களுடைய ராசியில் இருக்கும் பொழுது நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கை நடக்க போகுது. திருமண வாழ்க்கையில திருப்பம் உங்களுக்கு ஏற்றபடி விருப்பமாக நடக்க போகுது. நினைச்ச நபரை கரம் பிடிக்க போறீங்க. வாழ்க்கை துணையுடைய குணத்தை மாற்றப் போகிறீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். அதுக்கு தடை விலகுது. சில பேர் உங்கள்கிட்ட பணம் வாங்கி ஏமாத்திருப்பாங்க, பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்காம இருந்திருப்பாங்க, சில விஷயத்துல உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த துரோகிகள் கண்டிப்பா அடங்குவார்கள், அஞ்சி ஓடுவார்கள். 7ஆம் வீட்டை விட்டு கேது விலகிறதுனால நல்ல உறவு, நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உறவுகளாலும் நண்பர்களாலும் நன்மை நடந்தே தீரப்போகுது. வாழ்க்கை துணையால் நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீர்கள். அது கண்டிப்பா நடக்கும். வாழ்க்கையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தா அது சரியாகும். இப்போ அந்த கேதுவன் 6ஆம் இடம் சிம்ம ராசிக்கு வராரு இல்லையா? 6ஆம் இடன்றது எதிரி கடன் நோயை குறிப்பது. ரணருண ரோகம் சொல்லுவோம், இந்த எதிரி கடன் நோயை. அந்த ஸ்தானத்துல கேதுவன் அந்த அமர்றாரு. அப்போ கேது அந்த இடத்தை அழிப்பார், கட்டுப்படுத்துவார், மட்டப்படுத்துவார், மந்தத்தன்மையை கொடுப்பார். அப்போ மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி, ஜென்மசனி நடக்கும் பொழுது இந்த கேது உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறாரு. ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லைன்னாலும் 7.5 சனி உங்களுக்கு நடந்தாலும், அதாவது வருமானமே பெரிய அளவு லாபம் இல்லைங்க எனக்கு அப்படின்னு சொன்னாலும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். சரிங்களா? ஸோ உடல்ல என்னால் மேம்பாடு அடைய முடியலன்னா கூட நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நட்பு உறவு கிடைக்குதோ இல்லையோ, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இது கண்டிப்பா கேதுவால் நடக்கும். அதுக்கு உறுதுணையா சனி பகவான் உங்களுடைய நட்சத்திர சனிவான் உங்களோட ராசியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகம். எண்ணம் போல் ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு குறிப்பிட்டு எதிரிகள் ஓய்ந்து போவார்கள், துரோகிகள் விலகுவார்கள், நோய் சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும். அதே போல் கண்டிப்பா கடன் பிரச்சனை குறையும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமானவர்கள் இருந்து கடனை அடைக்கக்கூடிய, வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை நிரந்தரமாக்குவார். அந்த ஒரு தொழிலை உறுதிப்படுத்துவார். ஸோ நிரந்தர வேலை, நிரந்தர தொழில் ஆகும். ஸோ இதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. உங்களுடைய மீன ராசியிலே சுக்கிரன் உச்சம் அடைந்திருக்கிறார். அதனால தேவையில்லாத காதல் சமாச்சாரத்துல கொஞ்சம் கவனம் தேவை. ஆசைக்காக, அழகுக்காக, ஆடம்பரத்திற்காக செலவு பண்ணிடாதீங்க. சரிங்களா? காதல்ல தடிக்க விழுந்துடாதீங்க. இதுல எல்லாம் மீனராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். 2 வீலர் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா ஓட்டுறது நல்லது. அடுத்தபடியா புதன் நீசம் அடைஞ்சு இந்த வருடம் பிறக்குது. அதனால உங்ககிட்ட இருந்து திருடு போன ஒரு பொருள், தொலைந்து போன ஒரு பொருள், பிரிந்து போன உறவு மீண்டும் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. வார்த்தை விஷயத்துல, வாக்கு விஷயத்துல கவனம் தேவை. படிப்பு விஷயம் கம்ப்ளீட்டா முடியும். ஓகேங்களா? படிப்பு விஷயம் முடிஞ்சு போய் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். வேலை பார்த்துட்டு இருக்க சைட்ல ஒரு பார்ட் டைம்ல ஒரு ஜாப் பண்றதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். இப்போ குரு பயிற்சி நடக்குதுங்க. ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் பயிற்சி அடைகிறார் குரு பகவான். 4 அர்த்தாஷ்டம குருவா இருக்க போறாரு.
ஸோ கண்டிப்பாக குரு கடன் வாங்கினா ஒரு வீட்டை கட்ட வச்சிருவார். அதே போல் கடன் வாங்கி ஒரு கிரக பிரவேசம் போன்றவங்க பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதுக்கு உண்டு. ஒரு 2 வீலர், ஒரு வண்டி வாகனம் அல்லது ஒரு வீடு மாற்றுறது போன்ற விஷயங்கள் செய்வீங்க. வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது சூழ்நிலைக்கு செய்வீங்க. இதுக்கெல்லாம் யோகங்கள் இருக்கு. அதில் காசு பணத்தை செலவு செய்ய வைத்து விடுவார் இந்த குருவான். இப்போ செவ்வாய் நீச நிலையில் கடகராசியில் அமர்ந்து கொண்டு இந்த வருடம் பிறகு. ஸோ இதுல பிள்ளைகள் விஷயத்துல கவனம் தேவை, காதல் விஷயத்துல கவனம் தேவை, விளையாட்டு விஷயத்துல கவனம் தேவை. சரிங்களா? அதுல கொஞ்சம் கவனம் தருங்க. ஆனா விற்க முடியாத நிலத்தை விற்க முடியும். சரிங்களா? வீட்டு பிரச்சனை தீரும், சொத்து பிரச்சனை தீரும், சகோதரர்கள் பிரச்சனை தீரும். ஓகேங்களா? போலீஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீரும். ஸோ இதுக்கெல்லாம் செவ்வாய் நீசம் அடைஞ்சாலும் சாதகம் தாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குது. அதுலலாம் நீங்க பயப்படவே தேவையில்லை. ஸோ மேலும் உங்களுடைய மீனத்திற்கு 8ஆம் வீடு துலாம், துலாமில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்துல இந்த வருடம் தமிழ் வருடம் பிறக்குது. சரிங்களா? அதற்கு அதுவே ராகு உங்களுடைய மீனத்திற்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி பகவானுக்கு நட்பு கிரகம் ராகு. அதனால ராகுனால பிரச்சனை இல்லை. ஆனா 8ஆம் வீட்டுல இருந்து இந்த பலன் ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அதனை பொறுத்தவரை மறைமுகமான ஒரு வேலை தொழிலால் கொஞ்சம் பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு, வாழ்க்கை துணையால் வருமானம் கிடைக்க வாய்ப்புண்டு. ஆனா கொஞ்சம் நீங்க பொறுமையும் அமைதியும் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒளிவு மறைவின்றி வாழக்கூடிய ஒரு அமைப்பில் சில காரியத்தை ஒழித்து வைக்க, மறைத்து வைக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்கு. ஆனா வாழ்க்கை துணையிட்ட அது தேவையில்லை. சரிங்களா? வாழ்க்கை துணையிட்ட வெளிப்படையாக இருந்து கொள்வது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல பெற்ற தாய் தகப்பன்கிட்ட, பெற்றோர்கள்ட்ட சில விஷயத்த கண்டிப்பா நீங்க சொல்லியே தீர வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட நீங்க மறைச்சு வச்ச ஒரு விஷயத்த சொன்னால் உங்களுக்கு நல்லது. நீங்க சொல்லாட்டியும் அது வெளியே தெரிய வந்துடும். இது மட்டும்தான். மற்றபடி நீங்க பயப்படாம இருக்கலாம். வெளிநாடு யோகம், சேவை, ஆன்மீக சேவை, மருத்துவ சேவை போன்ற துறைகளில் ஈடுபடுறது போன்ற வாய்ப்புலாம் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பா கால பைரவர் அல்லது காமாட்சி போன்ற பெண் தெய்வ வழிபாடு தவறாம பண்ணுங்க. கால பைரவருடைய வழிபாடு குறிப்பிட்ட அஷ்டமி அன்னைக்கு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ மற்றபடி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் வாயிலாக அடைபடாத கடனும், தீராத எதிரிகள் பிரச்சனையும், ஸோ வருத்தப்படக்கூடிய அந்த நோய் பிரச்சனையும் தீர்ந்து போகும். ருண ரோகம் கண்டிப்பா தீரும். கேது பகவான் 6லிருந்து யாரு எந்த ஒரு கிரகத்துடைய தசாபுத்தி நடந்தாலும் கேது 6ல் வருகின்ற பொழுது கண்டிப்பா எதிரி கடன் நோய் பிரச்சனை குறையும். ஜென்ம சனி நடந்தாலும் கண்டிப்பா கடனில்லா வாழ்க்கை, நோயில்லா வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா நீங்க காணப்போறீங்க. அது வந்து மாற்றுக்கிறது. கேது யாருக்காகவும் எப்பொழுதும் அடங்க மாட்டார். அதுல தெளிவான முறையில் இருப்பாரு. உறுதுணை உங்களுடைய நட்சத்திராதியான சனிவான் உங்களுடைய ராசியில இருப்பது. சரிங்களா? காலத்தை பயன்படுத்திங்க. 7.5 சனியில், ஜென்ம சனியில் வேறு எந்த ராசிக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு யோகம் வராது. ஓகேங்களா? உங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பை பயன்படுத்திங்க, விட்டுறாதீங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய பேர் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கொடுக்கிற பெல்லைக்கான பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.